ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் ரைட் சென்னைக்கு நாட்டு கிளாசிக்கில் எபிசோட் 77 தான் பார்க்க போகிறோம். வீடியோவில் பார்த்து முன்னாடி மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் போகிற ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைப் தான் எங்களை என்கரேஜ் பண்ணணும். ஸோ கிட்ட வந்துட்டு ஒரு 1000 பேர் டெய்லி ரெகுலராக பார்க்குறீங்க. அது 150 பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன் அப்படின்னு பிடிவாதமாகறீங்க. ஸோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் அது என்கரேஜிங்காக இருக்கும். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். தனியாக தான் சண்டை போடணும். ஆமாம், 2 முகம் தான். வில்லன் சிரிப்பா சிரிக்கிறியப்பா. ஏன் உன்னால ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னேன், இப்ப புரியுதா? மத்தவங்களுக்காக சண்டை போடணும்னு நினைக்கிற வரைக்கும் உன்னால என்ன மட்டும் ஜெயிக்கவே முடியாது நருட்டோ. ஜெயிக்க முடியும், மட்டும்தான் தோல்வியை தவிர்க்க புரியணும். வெற்றியோட முக்கியத்துவத்தை தெரிஞ்சவன் மட்டும்தான் உலகத்துல வாழ தகுதியானவன். உன் நண்பர்களை பத்தி மறந்துட்டு நீ உனக்காக சண்டை போடு. என் நண்பர்களை மறக்கணுமா? நான் உன்ன மாதிரி கொடூரமானவன் இல்ல. நட்பு, அன்பு, பாசம் யோசிச்சுக்கிட்டு இருந்தா உன்னால கவனம் செலுத்த முடியாது, மரணத்தை தவிர்க்க முடியாது. நீ உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே இரு. ஏன்னா ஒரேடியா உன் வாய் அடைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. அவங்ககிட்ட இதில் எதுவும் அழைக்காது. உண்மையான பலம் நான் என்ன உனக்கு இன்னும் புரியலன்னு நினைக்கிறேன். உன் கதையை நான் முடிக்க போறேன். குறுக்க வந்தது. ஏன் அவன் மாதிரி பண்ணுவான்னு தெரியும். எதுக்கு இது பண்ணாரு? இன்னொன்று வழி தான் கொடுக்குறாரு. எதுக்காக? ஏன் இப்படி பண்ண? உனக்கு என்னதான் ஆச்சு? எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. ஏன்னு சொல்லு. வாழ்க்கையில முக்கியமான ஒருத்தருக்கு என்ன வேணும்னு செய்யலான்னு தோன்றதுதான் உண்மையான அன்பு. அவங்களுக்கு எதுவும் நடக்காம ஜாக்கிரதையா பாத்துக்கணும். என் சகோதரி அதுதான் உனக்கு பண்ணிருக்கா. உண்மை என்னன்னா நீ எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் காரா. உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். உண்மை என்னன்னா நான் உனக்கு அந்த அளவுக்கு முக்கியம்னா இவரை ஞாபகப்படுத்துன்னு நினைக்கிறான்ல உனக்கு இவங்கெல்லாம் பண்றது. ஏன் இப்படி பண்ண? எனக்கு வந்த உத்தரவு உன்னை கொல்லணுங்கிறதுதான் எனக்கு வந்த உத்தரவுக்காரா. ஸோ நீங்களுமா இது லார்ட் காசிகாகையோட உத்தரவு. அதாவது உன்னோட அப்பா. இந்த பாவி ஸோ எவ்வளோ வலிக்கும் அது. அவரையே அப்படி பண்ணணும். எதுக்காக என்ன கொல்லணும்? நீ ஒரு சிகாகோ கூட சேர்ந்துதான் பிறந்த. உனக்குள்ள ஒரு சான்ஸ் ஸ்பிரிட் உயிரோட இருக்க. இத்தனை வருஷமா எல்லாரும் உன்னை கண்காணிச்சுட்டு இருக்காங்க. உன்னை வச்சு ஆராய்ச்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. உன்னால அதை கட்டுப்படுத்த முடியாதுன்னு எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க. சாண்டோட பவர் இருக்க சிகாகோவை உன்னால கண்டிப்பா கட்டுப்படுத்தவே முடியாது. நீ உயிரோட இருக்கிறதால இந்த கிராமத்துல இருக்க எல்லா மக்களுக்குமே கண்டிப்பா ஆபத்து தான். அதனாலதான் உன்னை கொல்லணும்னு முடிவு பண்ணாங்க. அதாவது என் அப்பா சொல்ற பேச்சை நீ கேட்டாகணும். உனக்கு அதை தவிர வேற வழியே கிடையாது. அப்படி கிடையாதா? எனக்கு வேற வழியும் இருக்கு. ஆமா, லார்ட் காசிகாகே அவர் ஆசை என்கிட்ட சொன்னாரு. ஆனா
நான் வேண்டான்னு நினைச்சிருந்தா என் முடிவை அவர்கிட்ட சொல்லியிருக்கலாம். நான் ஏன் இதை ஒத்துக்கிட்டேன்னா, என்னோட ஆள் மனசுல நான் ஒண்ணு வெறுக்கிறேங்காரா. ஐயோ, எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்காத. நீ பிறந்ததால தான் என் அக்கா இந்த உலகத்தை விட்டு போனா. அதுக்காகவே ஐயோ. உன்னை எப்பவும் மன்னிக்க மாட்டேன். அவளோட ஞாபகார்த்தமா இந்த உலகத்துல இருக்கிறதே நீ மட்டும்தான். எனக்கு அவளை பிடிக்குங்கிறதால உன்னையும் எனக்கு பிடிச்சிருக்கணும். நான் முயற்சி பண்ணேன், ஆனா என்னால முடியல. உன்னை வச்சு ஆராய்ச்சி பண்றதுலயும் உன்னை பலி கொடுக்கறதுலயும் உன் அம்மாவுக்கு விருப்பமே இல்ல. இந்த கிராமத்தை சபிச்சுட்டு அவளும் உயிரை விட்டுட்டா. அவ என்ன விட்டு பிரிஞ்சப்போ என் அடி மனசுல ஆறாத ஒரு பெரிய காயம் உருவாச்சு. பொதுவா அடிபட்டா மருந்து போட்டு சரி பண்ணிக்கலாம். ஆனா மனசுல ஏற்பட்ட காயத்தை சரி செய்யறதுக்கு எந்த மருந்தும் இதுக்கு கிடையாது. அவனா காரணம்? மனசுல ஏற்பட்ட காயமா? பெரியவங்களே இப்படி இருந்தா என்ன பண்ணுவான்? பேரு வலியை உணர்த்திட்டு வலியை இன்னும் அதிகப்படுத்திட்டு போறாரு. உன்னுடைய பேரு காரா. எப்பவுமே சுயநலமா இருக்கிற ஒரு அரக்கன். நீ உன்னை தவிர வேற யாரையும் நேசிக்க கூடாது. என்னாலும் சரி உன் உயிர் பத்தி மட்டும்தான் யோசிக்கணும். நீ இவன் சொல்லிட்டு போன தானே அது. காரா. அப்படி வாழ்ந்தா மட்டும்தான் இந்த பூமியில உன்னால தாக்கு பிடிக்க முடியும். உங்க அம்மா உயிரை விடும்போது இது உனக்கு பரிசா கொடுத்திருக்காங்க. ஆனா இது பாசத்துல கொடுத்த பரிசு கிடையாது. உன் மேல இருந்த அன்பால உனக்கு காரான்னு பேர் வைக்கல. இந்த கிராமத்து மேல இருந்த பகையால தான் உனக்கு காரான பேர் வச்சாங்க. இதுவும் அவங்க சாபத்தோட ஒரு பாகம் தான். நீ பேச வளர்ந்து வரணும்னு ஆசைப்பட்டாங்க. உன் அம்மாவோட பகை இன்னும் உனக்குள்ள உயிரோட இருக்க. உன் மேல யாருக்குமே அன்பு கிடையாது காரா. அதுக்கு வாய்ப்பே இல்லை. இது அந்த ஊர்ல அந்த பிளேஸ்ல. ஆனா இப்போ உன்னோட முடிவு நெருங்கிருச்சா? பாவி. இப்படி பண்ணா மாறாம என்னையா பண்ணுவான்? என் சகோதரிக்கு உன் மேல அளவு கண்டு அன்பு இருந்துச்சு. அது உண்மைதான் காரா. அன்பா? இது இருந்து எப்படா இப்படி ஆனோன்னு பார்த்தா இவரால தான் இப்படி ஆயிருக்கேன். இந்த சாண்ட் எப்பவுமே உன்னை பாதுகாக்கிறதுக்காக தான் உன்னை சுத்தி இருக்கும். ஒரு தாயோட அன்பு மாதிரி. அந்த மணல்ல தான் உன் அம்மாவோட அன்பு, பாசம், பகை எல்லாமே இன்னும் உயிரோட இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அம்மா கதைன்னு உயிர் எடுக்கிறான். இதுதான் அன்பு காரா. பாவி. தப்பான ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துட்டு அதனால அன்பு காட்டுறவங்கள பார்த்தா அவ்வளோ கோவம் வருது. நீ உயிரோட இருக்கணும்னா நீ உன்னை பத்தி மட்டும்தான் யோசிக்கணும். நீ எப்பவும் உனக்காக மட்டும்தான் போராடணும். இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. நான் தனியா நிக்கிறேன். நான் எப்பவும் யாரை பத்தியும் கவலைப்பட மாட்டேன். யார் மேலேயும் அன்பு காட்ட மாட்டேன். எனக்கு நான் மட்டும்தான் முக்கியம். எனக்கு என்ன தவிர யாரை பத்தியும் கவலை இல்லை.
வலியை குறைக்கிறது ரொம்ப கஷ்டம். என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? என்ன தாக்கணுங்கிற எண்ணம் இல்லையா? உன்னோட நண்பர்களுக்கு என்ன ஆகுங்கிற பயம் இல்லையா? சாக்குரா, அவளை விட்டுடு. நல்ல சமயத்துக்காக சும்மா நிக்கிறான். அவன் பயப்பட வாய்ப்பே இல்லை. அவனுக்கு இன்னைக்கு என்னதான் ஆச்சு? என்னாலும் சரி, முதல்ல சாக்குராவை காப்பாத்துறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிக்கணும். ஆனா எப்படி? நல்ல யோசனை. எனக்குள்ள இருக்கிற சக்ரா எனர்ஜியை நான் முழுசா பயன்படுத்தினாலும் சீஃப்ஸோட எப்படியாவது நான் இப்ப வெளியே கொண்டு வந்து ஆகணும். அப்பா காசிக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரியும்ல பாப்பா. டேய் ரொம்ப நம்பணும்டா, ஏன்டா இப்படி பண்ற? அட பாவி. முயற்சி பண்ணாலும் சே, ஒரு டைம் உன்னை பிரேக்கப் பண்ணா இத பாரு, உன்கிட்ட உட்கார்ந்து கதை அடிக்கிறதுக்கு எனக்கு இப்போ நேரம் கிடையாது. ஐயோ என்னால நம்ப முடியல. கஷ்டப்பட்டு பயிற்சி எடுத்தும் என்னால செய்ய முடிஞ்சது இதுதான். அதுக்கு நீ அந்த ரெட் சக்கரை எடுக்கணும்டா. செஞ்சே ஆகணும். என்னால மட்டும்தான் இவங்களை காப்பாத்த முடியும். மத்தவங்கள பத்தி கவலைப்படுறதுதான் நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிற பெரிய தப்பு. நான் சண்டை போடுறது எனக்காக முழுசா மாறிட்டான். மட்டும் இல்ல. போச்சு போச்சு போச்சு. இவன் திரும்பவும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கான். என் கூட மோதினா மட்டும்தான் உன்னால சாக்குராவை காப்பாற்ற முடியும். உனக்கு நேரமும் குறைவா இருக்கு. ஏன்னா நிறைய டேஸ்டா இருக்கு. ஆரம்பிச்சிடும். கூடிய சீக்கிரம் அவளை நசுக்கி கொன்னுடும். சாக்குரா, கௌரவோட நிலைமை ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு. அவன் கட்டுப்பாட்டிலே இல்ல. இது கைய மீறி போச்சுன்னா யாராலையும் தப்பிக்கவே முடியாது. கொஞ்சம் மீறி போயிடுச்சு. அவனுடைய கண்கள் சூரிகன். இதை பண்றா. இப்போ கூட அந்த கவலையை காப்பாத்திட்டு தான் போறேன். காப்பாத்துறது தான் அவனோட குணமே. ரெண்டு பேரும் ஆப்போசிட் ஆப்போசிட். பயந்து ஓடிட்டா? வாய மூடு. அது சரி, வினோதமா இருக்கிற இவன் யாருப்பா? பேசதாவது இப்போ அவனுக்கு போக மாட்டேங்குன்னு தெரியல. ஒரு விஷயத்தை ஒத்துக்கிறேன் சஞ்சய், நீங்க முயற்சியை கைவிடவர் கிடையாது. ஏன் இது நகரவே மாட்டேங்குது? பின்னாடி மங்கி கிங் இருக்குடா. ஏன் இவ்வளவு கஷ்டமா இருக்கு? அதுக்குள்ள நீ எல்லாத்தையும் மறந்துட்டு நினைக்கிற ஒரு மாறு. நான் தான் ஏற்கனவே சொன்னேன், இந்த லீவ் வில்லேஜ் எனக்கு சொந்தமானது. இது என் வீடு. இந்த வீட்டை தாங்கி நிக்கிற தூண் நான் தான். என்னது தூணா? உங்களை அழிச்சு இந்த கிராமத்தை அழிக்கிறத நீங்க கண்களால பார்க்கதான் போறீங்க. மத்தவங்களுக்காக போராடுற குணம் இருக்கிற ஒருத்தன் உயிரோட இருந்தா கூட இந்த கிராமத்தை உன்னால தொடவே முடியாது. இந்த தூண் இப்படியே உறுதியா நிற்கும். லீவ் கிராமத்துக்கு எதுவும் ஆகாது. அதை நான் பார்த்துருவோமே. எப்பவுமே உக்காகேவ குறைச்சி இடக்கூடாது. இதுக்கு வாய்ப்பு இல்ல. இப்படி நடக்க கூடாது. இந்நேரத்துக்கு நீங்க உங்களோட சக்கரா எனர்ஜியை முழுசா பயன்படுத்திக்கணுமே. ஒருத்தரோட பலத்தை அப்படி இட போடக்கூடாது. சக்கராவோட சக்தி வாய்ந்த விஷயங்கள் நிறைய இருக்கு. அவன் கண்கள்ல தனிமையை உணர முடியுது. இதுக்கு முன்னாடியே நான் இதை பார்த்திருக்கேன். நானும் இதை அனுபவிச்சிருக்கேன். என்ன மாதிரியே அவனும் இப்ப ஒரு மான்ஸ்டரா மாறிக்கிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் ஒண்ணுதான். எனக்கும் மக்கள் யாரையுமே பிடிக்காது. ஏன்னா எல்லாரும் என்ன வெறுத்தாங்க. அது ஏன்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல. எதுக்காக பூமியில பிறந்தோன்னு வருத்தப்பட்டிருக்கேன். யூரோக்கோவோட அம்மா அப்பாவை கொண்டு இந்த கிராமத்தை அழிக்க நினைச்ச ஃபாக்ஸ் ஸ்பிரிட் இப்போ உன் உடம்புக்குள்ள இருக்கு. நீ தான் அந்த நயன்டைல் ஃபாக்ஸ். அப்போதான் எனக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற டீமனை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதுல ஏன் தப்பு இல்லைனாலும் எல்லாரும் என்னதான் குத்தம் சொன்னாங்க.
ஒரு மோசமான நிலைமையில இருந்தேன். ஆனா அப்போதான் இருக்கா சரி சரி. நாம பேசாம சாப்பிட போகலாமா? யா, பிரமாதமான ஐடியா. கூடவே பார்பெக்யூவும் இந்த மாதிரி ஒரு ஆள் காரா காய்ச்சிருந்தா நீ தோக்கறதுக்குன்னு பிறந்தவன். எவ்வளவு ட்ரைனிங் எடுத்தாலும் உன்னால எதுவும் செய்ய முடியாது. எந்த பயிற்சியும் இல்லாம நான் உன்னை எப்படி பந்தாடுறேன்னு பாக்குறியா? அதாவது சாஸ்திரியனை பத்தி என்ன நினைக்கிறான்னு உன்கிட்ட சொன்னானா? எதுவும் சொல்லல. ஆனா சாகுரா, என் மனசுல இருக்கிறத நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசி ஆகணும். ஏய், எங்க போற? நான் பேசுறத கேட்க மாட்டியா? வேலுத்து கட்ட போறேன். வெறும் ராமன் மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தா பிரகாஷ் வேலை செய்யவே முடியாது. ஒரு நிஜாகிறதுக்கு நீ காய்கறி சாப்பிட்டுதான் ஆகணும். அதாவது இந்த மாதிரியான பச்சை காய்கறி. என்னது? பச்சையா இருக்கிற காய்கறியை எனக்கு சுத்தமா எல்லாரும் அன்பு காட்டியிருக்காங்க. என்னை ஒரு மனுஷனா பார்த்த என்னுடைய நட்பு வட்டாரம், அவங்களாலதான் நான் இங்க நிக்கிறேன். என்னதான் எனக்குள்ள சாப்பிட்றா தவிர மான்ஸ்டர் இருந்தாலும் அதை பத்தி நான் கவலைப்பட்டதில்லை. இந்த இடத்துல இன்னாட்டாவை தான்டா போட்டிருக்கணும். இது வரைக்கும் யாருமே கண்டுக்கிட்டது கிடையாது. ஆனா எனக்கு துணையா நிக்க இவங்க எல்லாரும் வந்தாங்க. இவங்களாலதான் நான் தனிமை நான் என்னங்கிறத மறந்தேன். திரும்பவும் சந்தோஷமா இருந்தேன். என் சந்தோஷத்துக்கு அளவுங்கிறதே இல்ல. வாழ்க்கை நான் என்னங்கிறத இவங்க தான் எனக்கு புரிய வச்சாங்க. உயிரோட இருக்கிறதுக்கு நான் இப்போ சந்தோஷப்படுறேன். இதுதான் பாசிட்டிவ். ஆனா இவங்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி நான் இருந்த நிலைமையை யோசிச்சு பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. இருள் சூழ்ந்த ஒரு வருத்தமான வாழ்க்கை. அதே நிலைமையில இருந்திருந்தா நான் என்ன ஆயிருப்பேன்? காராமாய் தான் இருப்பேன். தனியாவே உயிரை விட்டிருப்பேன். அதனாலதான் காராவுடைய நிலைமை எனக்கு புரியுது. ஆனா அது எல்லாமே ரொம்ப பழைய கதை. நான் ஏன் இன்னும் உயிரோடு இருக்கன்னு தினமும் என்கிட்டயே கேள்வி கேட்டுப்பேன். அப்படிதான் பதில கண்டுபிடிச்சேன். என்ன சுத்தி இருக்கிற எல்லாரையும் அழிக்கிறதுக்காக தான் நான் உயிரோட இருக்கேன். எங்க ரெண்டு பேருடைய கதையும் ஒண்ணுதான். காராவும் என்ன மாதிரியே இருள் சூழ்ந்த அந்த சோகமான வாழ்க்கையில யார் துணையும் இல்லாம வாழ்ந்திருக்கான். அவன் அதுக்குள்ள மூழ்கிட்டான். அவனுக்கு நண்பர்கள் கூட கிடையாது. அவன் அவனுக்காக மட்டும்தான் போராடுவான். அவன் சொல்றதும் சரிதானோ? அதனாலதான் அவன் பலசாலி ஆயிருக்கான். அன்பு அப்படி நினைக்காத. நண்பர்கள் இருக்கிறதும் கண்டிப்பா ஒரு பிரச்சனை தான். ஏன்னா ஒருத்தர் பாதுகாத்துக்கணும். இந்த மாதிரி ஒருத்தன் கூட மோதி என்னால ஜெயிக்க முடியுமா? இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? மனசுக்குள்ளே எவ்வளோ இழி வருது. என்ன இதுல உன்னோட நண்பர்கள் எப்படி காப்பாத்துறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் ரோட்டோ. முட்டாள், அவங்கள பத்தி மறந்துடு. இப்ப நீ உன்னை பத்தி மட்டும் யோசி. ஏன்னா உனக்கு நீ மட்டும் தான் முக்கியம். பலசாலி ஆகணும்னு நினைக்கிறவனுக்கு அதுதான் தேவை. உனக்கு என்ன ஆச்சு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ வசனம் பேசிக்கிட்டு இருந்த. உன் பலம் என்னங்கிறத காட்டு. உன் கண்களுக்கு முன்னாடியே உன் பலத்தை நான் நசுக்கி காட்டுறேன். வந்து நேரடியா என் கூட மோது. நீ மட்டும் மோதலன்னா அந்த சாக்குறவனை நான் இப்பவே கொன்னுடுவேன். ஆசையை நான் நிறைவேற்றுறேன். இரு. மல்டி ஷேடோ க்ளோன் ஜுட்சு. Windstorm வாழாலே தள்ளி விட்டுறான் எல்லாத்தையும். Storm Devastation. மண் புயல் மாதிரி. ஆனால் வெறுப்பேற்றி எல்லாரும் கிட்ட வர வச்சாங்க. இது நல்லது கிடையாது. அதுதான் சொல்ல உணர்ச்சிக்க கூடாது இருந்தால் இது சொல்லுவாங்க. ஆசையா இருக்கு. உன் நண்பர்களை பத்தி யோசிக்காம நீ உனக்காக என் கால்ல விழுந்து உயிர் பிச்சை கேட்கணும். அப்படின்னா எங்கள் ஆளுக்கு என்னன்னே தெரியாது. நருட்டோ, என்ன இது? என்னால முடியல. எழுந்திருச்சு வா. அதான் நான் ப்ளஸ் பண்ண சக்கரை போக நிறைய வரப்போகுது. அது வரைக்கும் மரணடி வாங்கினோமே. Come on, Naruto. என்ன இது? ஒரு வித்தியாசமான உணர்ச்சி. காராவை பற்றி யோசிக்கிறான் தான் இப்படி. எனக்குள்ள ஒரு வினோதமான உணர்ச்சி. ரொம்ப வலுவா இருக்கு. நரி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? என்னால உணர முடியுது. உடம்பெல்லாம் எரியிற மாதிரி ஒரு உணர்ச்சி. அதான் வந்துருச்சுரா. காராவே ஷாக்கானலாம் ஆகல. இப்போ எனக்கு புரியுது. நான் இங்க தோக்க கூடாது. என் கால்ல விழ தயாரா? என்னுடைய உயிரே போனாலும் நான் இவனை வீழ்த்தியே ஆகணும்.
இன்னைக்கு எபிசோடு வேற லெவலில் இருந்ததுங்க. இப்போதான் வந்து நருட்டோக்கோ அது புரியுது என்ன மைய தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 2 பேருக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. இவன் என்ன வழியோ அதே வழி தான். ஆனால் காராக்கு ஒரு படி மேலே. இங்கே வந்து இப்போ இந்த ஃப்ளாஷ்பேக் காட்டுறப்போ எத்தனை பேர் நருட்டோக்கு வந்து அந்த இது கொடுத்துட்டே இருக்காங்க, அவனை பாசிட்டிவ் வேலையே எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்றது ஒரு ஒரு வாட்டி ஒருத்தர் கேர் காட்டுறப்போ அவனுக்கு அந்த நெகட்டிவ் தாட்டே வரல. ஸோ இப்படி இருக்காங்களே இவங்களுக்காக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது வேக்கு போயிட்டான். அப்படியே காராக்கு ஜம்ப் பண்ணி பார்த்தோன்னா அப்படி ஒன்றுமே இல்லை. ஸோ அப்படியே அந்த இருளே முழுகின மாதிரி தான். ஸோ இங்கே பாசிட்டிவே அங்கே நெகட்டிவ் எப்படி எவ்வளோ நெகட்டிவ்க்கு தள்ள முடியுமோ அவனை தள்ளிட்டாங்க, இவனை எவ்வளோ பாசிட்டிவ் தள்ள முடியுமோ தள்ளி வச்சிருக்காங்க. இவ்வளோதான் வித்தியாசம் இப்போ 2 பேரும். காரா மேலே எனக்கு எந்த தப்புமே தெரியல. இப்போ அவனுக்கு இந்த சாண்ட் இருக்கிறது எனக்கு தப்பாக தெரியல. அவன் இப்படி இருக்கிறதுக்கும் வந்து எல்லாரும் அங்கேருந்து தான் காரணம். அவர் கூட ஃபர்ஸ்ட்ல வந்து பேசும்போது நான் என்னமோ நினச்சேன், பரவாயில்ல ஒரு பர்சன் இருக்காங்க நல்லது சொல்கிறதுக்கு அப்படின்ட்டு நினச்சா, கடைசியில் அவர் தான் இது ஃபுல்லுக்கும் காரணமாக இருந்துட்டு போயிட்டாரு. அப்புறமேட்டுக்கு அந்த சாண்டு வர்றது இந்த கொல்றதெல்லாம் வந்து நான் கூட சரி ஏதோ ஒன்று பண்ணுதுன்னு நினச்சேன். பட் அப்படி இல்லை, தன்னை பாதுகாத்துக்கு தான் அதை அப்படி பண்ணுறான். அந்த அளவுக்கு மைண்டில் எவ்வளோ நெகட்டிவை ஏற்றி வச்சு தான் போயிருக்காங்க. அதனால தான் அவன் அதை பண்ணுறாங்கிறதே இப்போ தான் புரிஞ்சிச்சு எனக்கு. ஸோ இங்கே அந்த சாண்ட் வில்லேஜ் பார்த்தீங்கன்னா மொத்த வில்லேஜுமே அவனுக்கு எதிரி. இப்போ அவங்க அப்பா தான் அந்த ஊரோட தலைவர்னு நினைக்கிறேன். அங்கே ஒக்காகி அவர் தான் அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா அந்த பேர் அவங்க ஊரில் அவர் தானே ஒக்காகி அந்த பேருக்கு. ஸோ அவரே அப்படி தான் இருக்காருன்னா அந்த ஊரில் என்ன இருக்குது. இப்போ அப்படியே நம்ம வில்லேஜுக்கு வந்தோன்னா எல்லாமே பாசிட்டிவ் தான். ஏன்னா ஒக்காகவே பாசிட்டிவ் தான். அவர்கிட்ட இருந்து அப்படியே அந்த விதை போயிருக்கு. யாருமே ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், காயாகட்டும் இவராகட்டும் கிராமமே ஒருத்தர் உதவியாக அது இருந்துகிட்டே இருக்குது. அந்த பாசிட்டிவே அப்படியே கலக்குது அது. ஸோ அது நருட்டோக்கா அந்த பாசிட்டிவ் அப்படியே பாஞ்சிச்சு. இங்கே பார்த்தா அப்படி ஒன்றுமே இல்லாதனால தான் அப்படி ஆயிருக்கான். இது எப்படி அவனுக்கு புரிய வைக்குதுன்னு தெரில. இனியாவது ஏதோ பாதி மனுஷன் பாதி மிருகம்னு இருந்தால் ஏதோ கொஞ்சமாவது மூளைக்கு எரிச்சு தலைவலி வந்துச்சு. இப்போ சுத்தமாக மிருகமாக மாறிட்டான். இப்போ நருட்டோ பேசுறது ஏதாவது அவனுக்கு போகுமா, மண்டைக்கு ஏறுமா, ஒன்றுமே புரியல. இப்போ அவன் நல்லவனா இருந்தாலுமே விட மாட்டாங்க யாரும். எனக்குள்ள அது இருக்குன்னு சும்மா இருந்தாலும் அட்டாக் பண்ணுறதுக்கு வராங்க, கொல்றதுக்கு வராங்க. இப்போ அவனுக்கு ஒரு வழியே இல்லை, ஆட்டோமேட்டிக்காக அந்த இது பண்ணி தான் ஆகணும், கொன்று தான் ஆகணும். அந்த சுச்சுவேஷனுக்கு தான் தள்ளி வச்சிருக்காங்க. என்ன பண்ண முடியும்? இப்போ லீஃப் வில்லேஜ் எனக்கு இப்படி சொன்னதுக்கப்புறம் எப்படி தோணுதுன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி. யாராவது கெட்டவங்க இருக்கீங்க, யாராவது எப்படி இருக்கீங்களோ இங்கே வந்தீங்கன்னா பேசியோ இல்லை இந்த பாசிட்டிவை பார்த்தியோ உங்கள் மனசு மாறத்துக்கான ஒரு இடம் மாதிரி இது இப்போ ஆயிடுச்சு. ஒரே ஒரு பாசிட்டிவ் ஊர் இருந்து எத்தனை ஊர் வந்து அதனால நல்லதாக மாறுதுங்கிறது ஒரு பெரிய எக்ஸாம்பிள் லீஃப் வில்லேஜா. ஆமாம். இப்போ இந்த சப்போஸ் இங்கேருந்து பாசிட்டிவாக மாறி இப்போ காரா பாசிட்டிவ் ஆனான்னு வச்சுக்காங்க, அந்த சாண்ட் வில்லேஜே பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ இவன் மூலிமா அங்கே போகும்ல. ஆனால் கஷ்டம்தான். பட் வந்து நான் அப்படி யோசிக்கிறேன், அது நல்லா இருக்குது. அப்படி மாறிச்சுன்னா எப்படி இருக்கும்? இப்போ இந்த லீஃப் வில்லேஜ் மாதிரி அந்த வில்லேஜும் மாறிச்சுன்னா எல்லாமே அந்த பாசிட்டிவ்க்கு போகும். இப்போ டெம்மாரி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பாசம் இருக்குது. அது அப்படியே டெவலப் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ அழகாக பாசிட்டிவ் ஆகிடும். அது புரியக்கூடியமான்னு தெரியல. இது ஒரு நருட்டோ பாய் அவனுக்குள்ளே இருக்கிறதோ எழுந்துச்சு, உனக்குள்ளே முழிச்சிட்டு இருக்க மிருகம் தானே எனக்குள்ளே தூங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அதுவும் இப்போ முழிச்சிருச்சு. ஸோ ஃபைட்டு பயங்கரமாக போகும் தான் நினைக்கிறேன். நருட்டோட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா எப்பவுமே நம்மளுடைய ப்ளஸ்ஸை மட்டும் தான் அதிகமாக பார்ப்பேன். இப்போ மற்றவங்கள்ட்ட அவன் கம்பேர் பண்ணும்போது நானும் இப்படி தானே இருந்தேன், எனக்கும் இப்படி தானே சுச்சுவேஷன் இருந்தது அப்படின்னு தன்னோட அந்த ப்ளஸ் மைனஸ் ரெண்டுத்தையும் அவன் யோசிக்கிறான் பாருங்க. அதனால தான் அவன் நருட்டோ. அவனுக்குள்ளேயே. ஆனால் அந்த கொஸ்டின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது நம்ம எல்லாருக்குமே வரும். ஒரு வேலை இருக்கும்போது நம்மளுக்கே அந்த டவுட் வந்துகிட்டே இருக்கும், நம்ம கரெக்டாக தான் போகிறோமா, ஒரு வேளை அவன் சொல்கிறது கரெக்டாக இருக்குமா, நம்ம தான் பேக்கு மாதிரி இருக்குமோ அப்படின்லாம் நம்மளுக்குள்ளே அந்த கொஸ்டின் வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் இல்லை, நம்ம கரெக்டாக தான் இருக்கோம் நம்மளே புஷ் பண்ணிட்டு போனால் தான் அது முடியும். அதை தான் நருட்டோ பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அந்த மாதிரி காரா பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்று இல்லை. அவன் என்ன யோசிச்சாலுமே என்ன சொல்ல பாசிட்டிவ்னு ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அது பிடிச்சிட்டு வரலாம். எதுவுமே இல்லைன்றதுனால தான் அவன் பிடிமானமே இல்லாமல் இருக்கான். ஸோ அவனை திரும்ப அப்போ கொள்ளணும், வேறு வழி இல்லை. வேறு என்ன இருக்குதுன்னு தேடுறான். அவனுக்குள்ளேயே மனசில் சொல்லி பார்க்குறான். இந்த லீஃப் வில்லேஜ் ஆளுங்க இதெல்லாம் பார்க்குறப்போ அவனுக்குள்ளேயே தோணுது, இதெல்லாம் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒன்று இருந்திருக்கலாமேன்ற அந்த ஏக்கம் தான் அந்த வெறியாக மாறுது. ஸோ அது புரிஞ்சிக்க முடியுது அந்த உணர்வுலாம். அதான் கூட அப்பாவே அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக போகிறாரு, மாமாவும் உள்ள வெறுப்பு இருந்து தான் அந்த அட்வைஸ் பண்ணியிருக்காரு, கூடயும் இருந்திருக்காருன்னும் போது அதனால தான் எமோஷனலுக்குள்ளேயே போவார். நருட்டோவையும் சொல்கிறான். இப்போ நருட்டோவும் கொஞ்சம் யோசிக்கிறான், தடுமாறுறான்னா அந்த எமோஷ்னல் எல்லாரும் பற்றி யோசிக்கிறதுனால தான். பட் அதை அவன் பாசிட்டிவாக மாற்றிப்பான். பட் காரா வந்து ரொம்ப வீக்னஸாக பார்க்குறான். அதான் ஒரு பிரச்சனை. அதான் பகை இல்லாமல் இருக்குது. இப்போது காராவோட அங்கிள் ஆகட்டும், இந்த பக்கம் யூரகா சென்சே நருட்டோவோட அவங்களாகட்டும். நருட்டோக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் அவங்க அப்பா அம்மாவே கொன்னது அந்த நரிதான்றது அவருக்கு நல்லாவே தெரியும். யூரகா சென்சே சொல்லப்போனால் எப்படி காரா அவங்க அங்கிள் இவனை வெறுத்தாங்களோ அதே மாதிரி தான் இவர் வந்து நருட்டோ வெறுத்து இருக்கணும். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, அவன் மேலே பாசம் காட்டி அவன் மேலே அக்கறை காட்டி அவனை இது பண்ணிகிட்டு இருக்காரு. நீ காரணம் இல்லை, அதை நரி பண்ணதுக்கு நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி அதை அழகாக எடுத்துகிட்டு போனார். இதே மாதிரி அந்த அங்கிள் இருந்திருந்தா எங்கள் அக்கா செத்ததுக்கு நீ காரணம் இல்லை அதுதானே காரணம்ன்ட்டு அந்த அன்பு ஒரே ஒரு வார்த்தை அந்த ஒரு விஷயத்த மட்டும் விதைச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு இப்படி இல்லை. ஸோ அந்த 2 வித்தியாசம் தான். நம்ம மன்னிக்கிற ஒரு விஷயம் அது எந்த அளவுக்கு பாசிட்டிவாக அத்தனை எத்தனை போகுது,
மன்னிக்க ரெடியாக இல்லைன்னா அது எப்படி எடுத்துகிட்டு அதுதான் போகுதுன்றது எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா எல்லாம் பெரியவங்களே இருக்காங்க. அவங்களுக்கே அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இல்லை, யோசிக்க தெரியலன்னும் போது ஒரு சின்ன பையனை நம்ம எப்படி அதை எதிர்பார்க்க முடியும்? கஷ்டம்தான். அப்போ நொரோட்டோ பையன் ஒரு வேலை பார்த்துட்டானே, அந்த சமனிங் ஜூஸ் வந்து நான் கூட செம்ம இதாக இருந்தாங்க. ஐயோ வரப்போகுது பண்ணிட்டாரு பார்த்தால அப்படின்ட்டு ஒன்று அப்படி இருக்கேன். அது சின்னதானதும் இவர் இவர் ஒரு லுக்கு விட்டா பாருங்க, ஒரே ஷேமாக போயிடுச்சு. நொரோட்டோ பையனால எனக்கு ஒரு அசிங்கமாக இல்லை நான் பார்த்துட்டேன், அந்த புகை இவ்வளோதான் வந்துச்சு, சின்னதாக வரும்போதே எனக்கு தெரிஞ்சு போச்சு. தவங்களை குட்டி தாண்டா வரப்போகுதுன்னு. பரவாயில்ல கொஞ்சம் வளர்ந்து. இல்லை எனக்கு ஆமாம் அப்படி ஏமாத்திரம் பல்ப்பு கொடுத்தது கூட நீ ஒரு லுக்கு விட்டதானே எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, அசிங்கமாக போச்சு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பார்ப்போம் போக போக அதான் அந்த அவ்வளோ பவர் வேணும்ல. அது வந்து ஜிரா என்ன சொன்னார், அந்த நரி எடுத்து நீ இந்த ட்ரைன் பண்ணி உன்னுடைய ப்ளூ சக்கரை ட்ரைன் பண்ணி அந்த ரெட் சக்கரை எடுத்தால் தான் அதை எடுக்கவே முடியும்ன்ட்டு. அதுக்கு தான் அவ்வளோ போராடினது. இப்போ ஐயா வந்து இப்படி தரக்குன்னு இந்த சக்கரை வச்சுட்டு என்ன வரும், இதுதான் வரும். ஸோ அதுக்கு வரணும். இப்போ தான் அந்த வந்துருக்கு, பார்ப்போம். நெக்ஸ்ட் இதில் அந்த ரெட்டு வந்து எடுத்துட்டானா கண்டிப்பாக அதை எடுத்துருவான்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த ஜிராய வேற இன்னும் வரல உள்ள. அவங்க உட்காக்கே வேற இன்னும் அதே இதில் தான் இருக்காரு. ஸோ அவர் எப்படா வருவாருன்னு இருக்கு எனக்கு. அவர் ஊருக்குள்ளே அவ்வளோ ஃபைட் போயிட்டு இருக்குல்ல, அங்கே பாதுகாத்துட்டு இருக்காரு. அது வெடிச்சிட்டு இருக்கு என்ன வில்லேஜில் அங்கங்கே. அதெல்லாம் என்ன அவர் பண்ணுற சண்டை தான். ஓ அப்படி சொல்றீங்க. அங்கே சண்டை போட்டுருல, அவரும் ஃப்ரீயாக இல்லைல்ல. வில்லேஜில் அவ்வளோ பெரிய பாம்பு அது இதுன்னு இருந்துச்சு, அது மொத்தத்தையும் அவர் ஒத்தால் தான் சமாளிச்சுன்னுறாரு. ஸோ அங்கே அவரும் பிஸி தான். இங்கே காயம் இவர் கக்காஷி இங்கே உள்ள பிஸி. அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஒருத்தர் பிஸியாக தான் இருக்காங்க. ஸோ அது எப்படி முடியுன்றது சொல்ல முடியல. ஓகே, இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.